அனைவருக்கும் வணக்கம். ஹரிஹரன், இயக்குனர் ஷைன் ஐஏஎஸ் அகாடமி. இன்றைய கேள்வி, அரசு வேலை வேண்டுமா? அரசு வேலை வேண்டும் அப்படின்னா, இங்கே முதலாவது நம்ம பண்ணக்கூடியது நேரத்தை இன்னும் நம்ம சீக்கிரமாக அதை பிரயோஜனப்படுத்தணும். இங்கே நேரம்தான் மேஜர் ப்ளே. ஏன்னா இதை தவிர இங்கே பெரிய விஷயம் எதுவும் கிடையாது. நீங்கள் எவ்வளோ நேரத்தை உபயோகப்படுத்துகிறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் அரசு வேலைக்கு போகலாம். இன்னொன்று, அரசு வேலைக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் நேரத்தை அதிகமாக பயன்படுத்தணும். ஒவ்வொரு நேரமும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு புது புது காம்படிட்டர்ஸாக வர்றாங்க, புது புது ரிஸ்க்காக வரும். அதனால் நம்ம சீக்கிரமாக வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னா நம்ம பின்னாடி வரக்கூடிய ரிஸ்க்லேருந்து நம்ம நிறைய தப்பிச்சுக்கலாம். ஸோ நீங்கள் எப்போவுமே அந்த பெனிஃபிட்ஸை நீங்கள் பார்க்கணும். ஒரு அரசு வேலை கிடைத்தா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிற அந்த பெனிஃபிட்ஸை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரிஸ்க்கை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நிறைய பேர் அந்த ரிஸ்க்கை பார்ப்பாங்க. இதை படிக்கிறது கஷ்டமாக இருக்குது, நாளைக்கு படிச்சுக்கலாம், அந்த மாதிரியான அந்த ரிஸ்க் ஃபேக்டர் அதிகமாக பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த பெனிஃபிட் தெரியாது. இப்போ நீங்கள் பெனிஃபிட்ஸை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான ரிஸ்க்கை நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கே முக்கியமான விஷயம், நம்ம எவ்வளோ நேரம் படிக்கிறோம், எவ்வளோ சீக்கிரம் அரசு வேலைக்கு போகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். நீங்கள் எந்த லெவல் நாலேஜபிளான ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, புவராக இருந்தாலும் சரி, ஆவரேஜாக இருந்தாலும் சரி, இல்லை எக்ஸலண்ட்டாக படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, யாருக்காக இருந்தாலும் ஒரே மந்திரம் என்ன அப்படின்னா அந்த நேரத்தை பயன்படுத்துறது தான். ஸோ நீங்கள் எவ்வளோ நேரத்தை அதிகம் பயன்படுத்துகிறீங்களோ அவ்வளோ நேரம் நீங்கள் அரசு வேலைக்கு சீக்கிரம் போகலாம். ஒரு நிமிஷத்துலேயும் நீங்கள் ஒரு சில குறிப்பிட்ட காம்படிட்டர்ஸை நீங்கள் தாண்டி மேலே போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த நேரம் ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுடைய வாழ்க்கை நாள்லேயே பார்த்தீங்கன்னா இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குன்னு படிக்கக்கூடிய அந்த நேரம் தான் ஒரு டெவலப்மெண்ட்டு டைம் அப்படின்னு சொல்கிறது. இது ரொம்ப முக்கியமான விஷயம்னா, நீங்கள் படித்த ஒரு 3 வருஷ டிகிரியோ அல்லது 4 வருஷ டிகிரியோ அதை வச்சு உங்களுக்கு எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப்பும் கிடைக்காது. அது ஒரு எலிஜிபிலிட்டி மட்டும்தான், எக்ஸாமுக்குரிய எலிஜிபிலிட்டி மட்டும்தான். ஆனால் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கிறீங்க இல்லையா, இந்த ஒரு டைம் தான் ரொம்ப முக்கியமான டைம். நீங்கள் படித்த 3-4 வருஷத்தை விடவே இங்கே நீங்கள் படிக்கக்கூடிய 6 மாதம் 1 வருஷங்கிறதா உங்களுடைய கெரியரை தீர்மானிக்கும். உங்களுடைய எதிர்காலமே இங்கே தான் இருக்குது. இந்த படிப்பு தான் உங்களுக்கு 40 வருஷம் நீங்கள் அரசு வேலையில் சர்வீஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு வேலையை தீர்மானிக்கக்கூடியது. அதனால் நீங்கள் எந்த வகையான ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் கல்லூரி மாணவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் வேறு ஏதாவது ஒர்க் போயிட்டுருக்கவங்களா இருந்தாலும் சரி, இல்லை இதுக்குன்னே ஃபுல் டைம் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நீங்கள் நேரத்தை எப்படி பயன்படுத்துகிறீங்களோ அதுதான் விஷயம். இந்த நேரம் எவ்வளோ உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அதை பொறுத்து நீங்கள் அரசு வேலையை தேர்ந்தெடுக்கிறது அதுதான் ஃபஸ்ட்டு சக்ஸஸ். ஸோ நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு 1.5 hours to 2 hours ஆகுது மினிமம் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணி நீங்கள் அதை கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்குன்னு நீங்கள் ஒதுக்கிடணும். அதுதான் உங்களுக்கு கரெக்டான ஒரு வழிமுறை. இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் போகலாம். நீங்கள் ஒரு 6 மாதம் இல்லை 1 வருஷத்துக்குள்ளே நீங்கள் வேலைக்கு போயிட்டீங்கன்னா நீங்கள் இந்த சர்வீஸ் டைம் அதிகமாக கிடைக்கும். நீங்கள் நிறையா ப்ரொமோஷன் போகலாம். ரிட்டையர்ட் ஆகும்போது ஒரு ஹைலி ப்ரொஃபைலாக நீங்கள் வெளியில் வர முடியும். ஸோ இதுக்கு நம்மளுக்கு பணமோ இல்லை அதிகம் நாலேஜ் இருக்கணும், அந்த மாதிரி எந்த ஒரு எலிஜிபிலிட்டியும் கிடையாது. யாரெல்லாம் நேரத்தை சரியாக பயன்படுத்துகிறாங்களோ அவங்கெல்லாம் அரசு வேலையில் சீக்கிரமாக போயிடுவாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நேரத்தை தயவு செய்து, ஏன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறீங்க, ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போகிறீங்க, ஒரு சினிமாவுக்கு போகிறீங்க, நீங்கள் கண்டிப்பாக யோசிச்சுக்கணும், இப்போ நம்ம பண்ணக்கூடிய காரியங்கள்னால நம்மளுக்கு எதாவது பிரயோஜனம் இருக்கா? ஒன்றும் இல்லை. நம்மளோட கரியருக்கு அது உபயோகப்படுமா? இல்லை. ஒரு வேலை வாங்கிட்டு நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், பட் வேலை வாங்குற வரையும் நீங்கள் நேரத்தை அதிகம் நீங்கள் செலவு பண்ணணும் படிப்புக்காக. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வேலைக்கு போகிறீங்களோ அவ்வளோ பெரிய ரிஸ்க்லேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம். ஸோ எல்லாத்தினாலையும் அரசு வேலையை வாங்க முடியும். இருக்கிற நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கங்க. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குது. நீங்கள் நினச்சா 12 மணி நேரம் இதுக்காக படிக்கலாம், 8 மணி நேரம் படிக்கலாம், 10 மணி நேரம் படிக்கலாம், குறைந்தபட்சம் 2 மணி நேரம் படிக்கலாம். இங்கே நேரம் தான் அதிக இன்வெஸ்ட்மெண்ட்டு. நீங்கள் எவ்வளோ நேரத்தை அதிகம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வேலைக்கு போகலாம். ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நேரத்தை பயன்படுத்துங்க, அரசு வேலைக்கு போங்க. நன்றி.